ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். கந்த ஜோதியே, கடம்ப ஜோதியே, கதிர் வேல ஜோதியே, பிரபஞ்ச ஜோதியே, அகத்திய ஜோதியே, சிவமகாவாலை சித்த ஜோதியே, சிவசபை ஜோதியே, போற்றி 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 என கந்தனை, கடம்பனை, கதிர்வேலனை, செல்வக்குமரனை, செந்தில் ஆண்டவனை, திருச்சபை அமர்ந்து திருவருள் புரிந்து பெருஞ்சபை அமர்ந்து பேரருள் புரிந்து பெருமகா ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற அகத்திய ஜெகத்திய மகா சபை அமர்ந்த கணங்களே போற்றி போற்றி. சரவணனே, சண்முகனே, கந்தா, கடம்பா, கதிர்வேலா போற்றி போற்றி. செல்வ குமரா போற்றி, செந்தில் ஆண்டவா போற்றி. அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. சிவமகா வாலை சித்தாய நமக, அகதீஷாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக, ஓம் அகதீஷாய நமக. ஓம் அகதீஷாய நமக. இறை உரை, இறை மகா உரை, இறை பிரபஞ்ச உரை இப்ப கொண்டாங்க, இப்ப கொண்டாங்க. பிரபஞ்ச பேராற்றலா எங்கும் நிகழ்வா நிகழ்வா இந்த அற்புதமான இறை உரை முப்பெரும் ஆற்றல்களுக்குள்ள எத்தனை ஆற்றல்கள் புகுந்தது நமக்கு தெரியாது. ஒட்டுமொத்தமா 3 ஆற்றல்களும் இன்னைக்கு சேர்ந்து உரையாற்றுவாங்கன்னு சொன்ன நிகழ்வு மாதிரி இன்னைக்கு அற்புத உரை கேட்டு ஆனந்தப்பட்டு என்ற எல்லாரையும் நமக்கு சேர்ந்து அவங்களோட ஆனந்தப்பட்டு எல்லாம் இறை சபையோட வரலாறுகளை, இறை சபையோட நடவடிக்கைகளை ஏன் இவ்வளவு உன்னதமா ஏன் கேட்கு. இது ஒரு கலை நிகழ்ச்சி கிடையாது, இது ஒரு இறைக்கலை, ஞானக்கலை. இது இறையாய் வளம் வர்றதற்குண்டான அற்புதமான விஷயத்துக்காக எல்லாம் அந்த களி சாக்கடை என்கின்ற தர்ம களி யுகத்துல இருந்து வெளியே எடுத்துறோம்னா இப்படி வெடிச்சு சிதறி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் தேவர்கள் எல்லாம். ஏன்னா இவ்வளவு விஷயத்தையும் செவிக்குள்ள ஏத்திக்கிட்டும் அந்த அந்த உட்கார்ந்த இடத்துல சுகங்கண்டு அது மேல அந்த களி மேல பற்றுக்கொண்டு, அதான் அகத்திய பெருமான் சொல்ல மாதிரி களி ஒன்றை களியாக்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுதாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் இறையோட அம்சமா நம்ம ஜெனித்திருக்கோம். அதுல இருந்து இகலோகத்துல இருக்கிற நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று அது அந்த இறைநிலை மாறாம பயணப்படணும் அப்படின்னு தான் இறையோட இச்சை. ஆனா அந்த இந்திரிய நிலைகளுக்குள், அந்த இகலோக நிலைக்குள் செல்லையில அந்த களி சாக்கடைக்குள்ள, இந்த யுகம் களியுங்கிறதுனால அந்த சாக்கடைக்குள்ள அந்த கடை நிலை கொண்ட தாழ் நிலை கொண்ட அந்த வேற்று மாற்று நிலைகளை எல்லாம் ஒன்றா வச்சிருக்கிறது. அந்த கலியுகத்துல சோங்கண்டுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த உரையையும் கேட்டு வெளியே வரலைன்னா என்ன செய்ய, அவங்க கேடும் கெட்டு போட்டும் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லுதாரு. அது உண்மையும் கூட. இப்போ இவ்வளவு பெரிய இங்கே மேடை ஓட்டு செஞ்சு எல்லா விஷயங்களையும் நிகழ்த்தது நிகழ்வு எதற்காக? அங்கு இங்கெல்லாம் எல் சபைகள், கிளை சபைகள்லாம் இயல்புல பயணப்படுறது. சித்து சபையோட பயணம் எதற்காகன்னா எல்லாத்தையும் களியில இருந்து அகற்றி தர்ம யுகத்துக்குள்ள வாழ வச்சிடணும் அப்படின்ற உயர்ந்த நோக்கத்துல உங்களுக்காக மட்டும் உங்களோட இருந்து உங்களோட கலந்து நீங்க வசிக்கக்கூடிய, நீங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் நீங்க எந்த தாழ் நிலையில எந்த இச்சைகளோட இந்த யுகலோகத்துல கலியுகத்துல கலந்திருந்த போதும் உங்களை மீட்டு எடுக்கின்ற பணியாத்தான் சித்தர்கள் தேவர்கள்லாம் அங்க இங்க எல்லா எல்லைகளுக்கும் அலைஞ்சு சற்சங்கம் போடுதாங்க. அது உங்களுக்கா அதுக்குள்ளேயும் இருந்துக்கிட்டு பணியை செஞ்சுக்கிட்டு மாறாம இருக்கிற நிலை ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம மீண்டும் மீண்டும் இந்த நிகழ்வுகள்லாம் எதை நமக்கு சுட்டி காட்டுது? ஏதோ ஒரு வேடிக்கை நடக்குது, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஏதோ ஒரு பொழுதுபோக்கு
அம்சம் அப்படிங்கிற நிகழ்வுலையும் வந்து மக்கள் கலந்து கொண்டுக்கிட்டு போற நிகழ்வுகள் இருக்கு. அவங்கெல்லாம் கொஞ்சம் செவிய தீட்டி, சிந்தைய தீட்டி, அந்த நிலை களி மந்தைக்குள்ள தான் நம்ம சிக்கி இருக்கோம் அப்படிங்கிற நிலையை உணர்ந்து, இதுக்குள்ள என்னது இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து, தர்ம யுகத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து, உயர்வா வரணுங்கிறதுக்காண்டி தான் இந்த அற்புதமான நிலையை அகத்திய பெருமான் தலைமை ஏற்று சபை அமைச்சு நம்மளை எல்லாம் வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அவர் கூட இருந்து திருமண கூடத்துக்கு துணைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஈஸ்வரன் வந்துட்டாரு, திருமுருகப்பெருமான் வந்துட்டாரு, பரந்தாமன் வந்துட்டாரு, அவதாரங்கள் வந்துருச்சு, அன்னையர்கள்லாம் வந்துட்டாங்க. பாலதிரிபுர சுந்தரி இங்கேயே சுத்திட்டு அலையுது. இதுக்கெல்லாம் என்ன அங்கங்க இருக்கிற அன்னையர்கள்லாம் அனுக்கிறவங்களுக்கு ஆசிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா எல்லாத்தையும் மீட்டு எடுக்கத்தான். நம்மளை மீட்டு எடுக்க போதான் யுகம் மாறுது. ஒவ்வொரு யுகம் அதெல்லாம் எல்லாம் கருத்துல கொண்டு வேற எண்ணமும் இங்க நடைபெறல. சபை அமைச்சு அங்கங்க சுத்தி அலைஞ்சு அங்கங்க கிளை சபைகள் போட்டு இது ஏதோ வந்து பிரான்ச் ஆபீஸ் போடுறத வேலை கிடையாது. பிரபஞ்ச சபைக்கு பிரான்ச் ஆபீஸ் போடுதாங்கல்ல. இகலோகத்துல பற்று கொண்டு கவர்ச்சிகரமான வண்ண விளக்குகள் அத்தகைய பளிங்கு நிலை கொண்ட அந்த விஷயங்களெல்லாம் அமைச்சு இங்க வந்து போடக்கூடிய நிலைகள் வந்து இல் சபைகளும் கிளை சபைகளும் கிடையாது. இறையாண்மைய ஞானத்தை ஞான போதனைய பரப்பி அந்த களியில இருந்து மாந்தர்களை மீட்டெடுக்கின்ற அற்புதமான பயண வழியா தான் ஒவ்வொரு இடங்களையும் கிளை சபைகள் இல் சபைகள் உருவாக்கப்படுது. அப்படிங்கிறத இது வந்து சபைக்குள்ள உள்ளவங்க சபையை உணர்ந்தவங்களுக்கு சொல்லலை, வெளியில இருந்து பார்க்கவங்களுக்கு அதுக்காகவே அமைக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லி அந்த நிகழ்வுகளுக்குள்ள நீங்க வரையில உயர்வான கலியுகத்துல இருந்து என்னையை சுத்தி குப்பையா கிடக்கு, என்னையை சுத்தி கூலமா கிடக்கு, என்னையை சுத்தி அசிங்கமா கிடக்கு, என்னையை சுத்தி வாழ முடியாத தரமற்ற இடமா இருக்கு அப்படிங்கிறத புலம்பிக்கிட்டு இருக்கிற நிலைகள்ல இருந்து வெளியே வந்து அதை சித்தர்கள் தேவர்களை சுத்தப்படுத்துறதுக்கு எப்படி உனக்கு அனுகிரகங்கள் கொடுக்காங்க, உனக்குள்ள சுத்தப்படுத்தும் போது அந்த சுத்தப்படுத்த பணியை வந்து நீ தான் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த உயர்வா சித்தர்கள் இங்க சொல்லி கொடுக்காங்க. எத்தனையோ ஞான சூட்சமம் வச்சு உயர் சூட்சமா வச்சு நீ தான் கடவுள், உன்னைய மறந்து நீ இருக்க இக்கலோகத்துல, நீ உன்னுடைய இந்திரியங்கள் வழியில் உன் ஆசாபாசங்கள் வழியிலெல்லாம் அளவுக்கு அதிகமா நீ நாட்டம் கொண்டு அதை கடந்து வடத பாதையில கடந்து வடத அந்த நிலைகள்னு தெரியாம அதுக்குள்ளேயே முங்கிரிஞ்சு மூச்சு திணறி இறைய உணராது இறந்து போயிருத அப்படின்னு சொல்லி திருப்பி ஜென்மங்கள் தொடருது, உயர்வான இறைத்தன்மையை உணருங்க அப்படின்னு சொல்லித்தான் மாறி மாறி இங்க பாடங்களும் புத்தகங்களும் இங்க வந்து இந்த இந்த எல்லா நிலைகளும் இங்க எல்லாமே சீடர்கள்ங்கிற அற்புதமான கருவிக்குள்ள புகுத்தப்பட்டு அது இல் சபை வாயிலாக கிளைச்சபை வாயிலாக மாந்தர்களை பக்குவப்படுத்தி இறையாளர்களா இறை சிந்தனை உள்ளவங்களா தர்ம யுகத்தை மாற்றுகின்ற கலியுகத்தை மாற்றி தர்ம யுகத்தை படைக்கின்ற படை வீரர்களாக தான் இங்கெல்லாம் திரட்டும் பணி வந்து அற்புதமா நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த சூட்சமத்தை எல்லாரும் மாறி மாறி ஏன் சொல்லப்படுதுன்னா, என்ன நிகழுது, எதற்காக நிகழுது அப்படிங்கிற விஷயம் நமக்காகத்தான் நிகழுது, நமக்காக மட்டும்தான் நிகழுது அப்படிங்கிற எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு அதோட நம்மளை திருத்தும் போது யுகம் மாறிடும், நம்ம மாறும்போது யுகம் மாறிடும், நம்ம களி சாக்கடைக்குள்ள வெளியில இருந்து வரும்போது எல்லாரும் வந்துருவாங்க அப்படிங்கிற நிலையை நம்ம வந்துட்டாலே தர்ம யுகத்துக்குள்ள வந்துடுறோம், முதல் வெற்றி. அப்ப இன்னும் சிக்கி இருக்கிறவங்கள நம்ம மீட்டு எடுக்கின்ற பணியை நம்ம செய்யணும். அதான் சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க வந்து உட்கார்ந்தவங்களாம் தர்ம யுகத்துக்குள்ள வந்துட்டாங்க, பாவங்கள் செய்ய மாட்டாங்க, வேற்று மாற்று நிலைகளுக்குள்ள போக மாட்டாங்க, வேறுபட்ட கருத்துகளுக்குள்ள சுத்தி திரிய மாட்டாங்க, எனக்கு வேணும் 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 அப்படின்னு அதன் பின்னாடி வாழ் பிடிச்சு அலைய மாட்டாங்க அப்படிங்கிற நிலை இப்போ வந்து சிவசபை சீடர்களை பார்த்தா தெரியும். அவங்க வந்த நிலைகள்ல ஆரம்ப காலங்கள்ல அவங்கள வந்த படபடப்பு, அவங்களோட வந்த அந்த நிலை, தேடுதல் நிலை, கொள்ளுதல் நிலை, பெறுதல் நிலையில வந்தவங்கெல்லாம் படிப்படியா 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 இப்போ அமைதி அப்படிங்கிற நிலைக்குள்ள ஏன்னா தெளிவற்று வராங்க. இப்போ அகத்திட்டு வந்து அதை கொடு இதை கொடுங்க அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கற சீடர்கள் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டாங்க, அமைதியாவே இருந்தா எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சிக்கி தவிக்கங்களை மீட்டெடுக்கக்கூடிய பணி தான் சிவசபை வந்து செய்யுது,
சீடர்களை செய்ய சொல்லுது. இல் சபைகள் மூலமா, கிளைச்சபைகள் மூலமா அதை அற்புதமா வெளியில இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிடணும். வெளியில வந்து சபையை பத்தி தெரியாம, சபையோட உயர்வான நோக்கம் புரியாம, சபையோட இறை வடிவமைப்பு புரியாம, இது மாந்தர்களா வடிவமைச்ச சபைகள் கிடையாது. இது சித்தர்களும் தேவர்களும் சேர்ந்து வடிவமைச்ச அற்புதமான சபை. அந்த வடிவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு இப்போ இகலோகத்தில் என்னென்ன பேரில் சொல்லுவாங்க. அந்த இறையும் சித்தர்களும் அமைக்கப்பட்ட அற்புதமான நெட்வொர்க் இது. இது அற்புதமான விஷயத்தை எல்லாரும் பார்த்து பயணப்பட்டு நன்மை அடைஞ்சு, உண்மை தெரிஞ்சு நன்மை அடைய சிவசபையோட தொடர்புக்குள்ள வாங்க. அற்புதமாக இங்கே நடக்கக்கூடிய வினை அகற்றக்கூடிய அற்புதமான அந்த கோமாதா பூஜை நிகழ்வினை கண்டு, இப்படி சச்சங்க நிகழ்வுல இந்த மாதிரி உரையெல்லாம் எங்கேயும் கேட்க முடியுமா, பார்க்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சு எல்லாரும் பயணப்பட இறை சபையை நோக்கி வாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ அகத்திய பெருமான்கிட்ட ஞான சம்பந்தப்பட்ட வினாக்கள், கண்ட காட்சிகள், தவக்காலங்களில் கண்ட காட்சிகள், இன்றைய தவத்தில் கண்ட காட்சிகளை முதல்ல அகத்திய பெருமான்கிட்ட கேட்கறதுக்கு சீடர்கள் யாருனாலும் வந்து கேட்கலாம். அதுக்கு பிறகு உங்கள் சொந்த கருத்துக்களை கேட்டு